ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு. அதில் வந்து 8 பேர் சரண்டர் ஆனாங்க. அதுக்கப்புறம் 4 பேரை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏதேதோ நடந்துன்னு இருக்குது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹரிதரன் அப்படின்ற ஏடிஎம்கே கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ இல்லை கவுன்சிலரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் இதில் ஏதோ பங்கு இருக்குன்ற மாதிரி போலீஸ் வந்து சந்தேகப்படுறாங்க. அவரை வந்து அதிமுகவில் வந்து நீக்கமும் செய்திருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் அதுதான் வந்து முதல்ல பார்த்த ஃபோட்டோ. ஹரிதரன் ஒரு பேர், ஹரிஹரன்ட்டு ஒரு அட்வொகேட் ஒருத்தர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. இது வந்து ஹரிதரன். இவங்க 3 பேர் வந்து சம்போ செந்தில், பாம் சரவணன், சிசிங் ராஜா. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நடுவில் இருக்க பாம் சரவணன் வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து ரொம்ப வேண்டியவர். பாம் சரவணன் மேலே நிறைய கேஸ் இருக்குது, 30-35 கேஸ் இருக்குது அப்படின்ட்டு போலீஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாம் சரவணன் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிரிழப்புக்காக பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ட்டு சபதம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பரவின்னு இருக்குது. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஆம்ஸ்ட்ராங் இவருடைய இந்த கொலை வழக்கு வந்து வேறு லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பேர் இன்வால்வ்டு. அஞ்சலன்னு ஒரு லேடி, அவங்க வந்து பிஜேபியில் ஏதோ பொறுப்பில் இருந்திருக்காங்க. பிஜேபியிலேருந்து அவங்கள வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க போய் சரண்டர் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன உண்மைன்றது தெரியல. அவங்க வந்து புளியந்தோப்பு பகுதி, நம்ம வட சென்னையுடைய மெயினான ஒரு ஏரியா இந்த புளியந்தோப்பில் வந்து நிறைய கந்து வட்டி விடுறது, அது இது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க வந்து ரொம்ப அந்த ஏரியாவிலே ஒரு டெரர் அப்படின்றாங்க. அஞ்சலை வந்து ஆற்காடு சுரேஷுடைய காதலி அப்படின்றாங்க. கொலை நடந்த போது ஃபுல்லாக திமுக அரசாங்கம் மேலே குற்றம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே மாறி போச்சு. பிஜேபியிலேருந்து ஒரு ஆள் இன்வால்வ் ஆகிருக்காரு, ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆள் இன்வால்வ் ஆகிருக்காரு. முதல்ல திமுகவை ஏன் குற்றம் சொன்னாங்கன்னா, இந்த கொலை நடந்ததில் அருள் அப்படின்ற ஒரு அட்வொகேட்டு, அவர் வந்து திமுக ஒரு எம்எல்ஏ, அவர் கூட எல்லாம் வந்து ஃபோட்டோ இருக்குது, நிறைய எம்எல்ஏங்க கூட ஃபோட்டோ இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசி திமுகவுக்குள்ளே வந்து அவர் வந்து திமுக வழக்கறிஞர்னே வந்து திமுகவில் என்னமோ வழக்கறிஞர் இல்லாத மாதிரியும், இந்த சின்ன பையன்தான் வந்து வழக்கறிஞர் மாதிரியும் அவன் வேன்னு இருக்கிறான். அவன் வந்து நேற்று எக்மூர் கோர்ட்டில் வந்து ஒரே அழுதுருக்காங்க அவங்க எல்லாம். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட்டான நியூஸாக ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து அவங்க பேரெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுன்னு கரெக்டாக மனப்பாடம் பண்ணி படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதில் வந்து இந்த கீழே இந்த 3 ஃபோட்டோ தெரியுது பாருங்கள். இந்த சம்போ செந்தில், பாம் சரவணன், சிசிங் ராஜாவும் சம்போ செந்திலும் அரெஸ்ட் ஆனாங்கன்னா இதில் பல விஷயங்கள் தெரியும் அப்படின்றாங்க. சிசிங் ராஜாவுடைய இந்த ஃபோட்டோ வந்து லேட்டஸ்ட் ஃபோட்டோ தான். ஆனால் சம்போ செந்திலுடைய இந்த ஃபோட்டோ வந்து எந்த காலத்துலேயும் எடுத்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த ஒரு ஃபோட்டோ தான் அவரை பற்றியான ரெக்கார்டு இருக்கிறதே இந்த ஒரு ஃபோட்டோ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து பெரிய ஒரு தாதா, சென்னையில் தமிழ்நாட்டிலே வந்து மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து பாம்பு போட்டிருக்காரு. சென்னையுடைய மையப்பகுதி தேனாம்பேட்டையில் 2 பேரை கொலை பண்ணதில் வந்து இவருக்கு மெயினான ஒரு பங்கு இருக்குது. இவர் தான் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு. இவர் பேர் வந்து சம்பவம் செந்தில் அப்படின்றதுனால தான் வந்து அது வந்து அப்படியே சுருங்கி சம்போ செந்தில் நாய்ப்போச்சுன்றாங்க. இவர் இந்தியாவிலே இல்லைன்றாங்க, இவர் தாய்லாண்டில் போயிருக்கிறாருன்றாங்க, இவர் ஆந்திராவில் இருக்காருன்றாங்க. பல இடங்களில் வந்து இவரை தேடின்னு இருக்காங்க. நாட்டு வெடிகுண்டு இருந்ததுனால தான் இவரை வந்து கேஸில் கனெக்ட் ஆன மாதிரி ஒரு நியூஸும் பார்த்தேன். அது ஆனால் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு நியூஸாக தான் எனக்கு தோணுச்சு. அது இப்படி வந்து காவல்துறை ஒரு காலமும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாட்டு வெடிகுண்டுன்றது நிறைய பேர் வச்சுருக்காங்க, நம்மளே பார்த்துருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் சம்போ செந்தில் குமரனோ என்னமோ தான் அவர் பேர். இவரும் அட்வொகேட் தான். இப்போ வந்து இந்த சிசிங் ராஜா வந்து அட்வொகேட் கிடையாது, சம்போ செந்தில் அட்வொகேட்டு, பாம் சரவணா அட்வொகேட் கிடையாது. பாம் சரவணா வந்து ஆம்ஸ்ட்ராங்குக்கு வேண்டப்பட்டவர். சம்போ செந்தில் அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி ஏதோ கசப்பான அனுபவங்கள் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கு, அது இதுன்றாங்க. இப்படி வந்து பேசும்போது ஆம்ஸ்ட்ராங் வந்து ஏதோ கேங்ஸ்டர் மாதிரியே பேசுகிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் வந்து முன்னாடி வந்து குண்டா சட்டத்தில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்றது தெரியல. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் வந்து பல திடுக்கிடும் தகவல்கள் டெய்லி வெளியாகின்னு இருக்குன்றது தான் வந்து உண்மை. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணாருன்ற மாதிரியும் பேசுகிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணதுனால தான் வந்து இந்த பாம் சரவண மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அவருக்கு பழக்கம். அவர் வந்து நிறைய கிரிமினல்ஸுக்காக ஆஜராகுவார், கிரிமினல்ஸுக்காக அவர் வந்து அட்வொகேட்டாக நிற்பார். ஒரு கொலை வழக்கு ஆஜரானா 20 லட்சம் 25 லட்சம்ன்ற மாதிரி பேமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு விஷயமாக வந்து ஒருத்தராக வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் சொல்லும்போது போலீஸு இவங்கெல்லாம் வந்து முட்டாள் மாதிரி தெரிவாங்க. போலீஸ் வந்து கரெக்டாக அவங்களுடைய அந்த வேலையை செய்வாங்கன்றது தான் வந்து உண்மை. போலீஸ் வந்து எல்லா போலீஸ்காரனும் வந்து திருடன் கிடையாது, எல்லா போலீஸ்காரனும் நல்லவங்க கிடையாது. இப்போ 100 போலீஸ்காரங்க இருக்காங்கன்னா அதில் வந்து 70 பேர் 80 பேராவது நல்லவங்க தான். அதனால தான் வந்து நம்ம ஊரில் வந்து நம்மலாம் வந்து நிம்மதியாக தூங்குறோம். அதுதான் உண்மை. ஆனால் வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. இப்போ ரஞ்சித் வந்து 2 நாள் முன்னாடி அவர் வந்து ஒரு கூட்டம் மாதிரி போட்டு அதில் வந்து திமுக அரசை விமர்சனம் பண்ணுற மாதிரியே பேசின்னு இருக்கார். அதுக்கு வந்து விசிகே தலைவர் திருமாவளவன் சார் வந்து வரல. ஏன் அவர் வரலன்னா அவருடைய கட்சியை சார்ந்த யாருமே கூட வரல.
அவர் வந்து ஒரு அறிக்கையே விட்டுருக்காரு, அவருடைய கட்சியை சார்ந்தவங்களுக்கு யாரும் இந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா வந்து சும்மானா அங்கே நின்று எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்றது வந்து சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது. ரஞ்சித்துடைய இந்த செயல்னால திமுகவும் சரி எல்லாருமே வந்து என்னப்பா இந்த ஆள் இந்த ஒருவேளை பிஎஸ்பியுடைய தலைவராக பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தாலும் அந்த பதவி எனக்கு வேணான்னு சொல்லி இப்போ வேற ஒருத்தருக்கு அந்த பதவியும் கொடுத்துட்டாங்க. ரஞ்சித் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்றது தான் வந்து புரியாத ஒரு விஷயம். அவருக்கு வந்து நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து அவரை பிடிக்கும், ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய நன்மைகள்லாம் செய்வார். அவர் நிறைய நன்மைகள் செய்துன்னு தான் இருக்கார். ஆனாலும் இந்த நல்லதெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான இந்த ஒரு கேஸில் வந்து இதில் வந்து என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன மேட்ரு இருக்குது, எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்குது அப்படின்றது புத்துக்குள்ளே கை விட்டாதான்ப்பா தெரியுன்ற மாதிரி விஷயம் இருக்கும்போது சும்மானா வந்து நின்றுட்டு எங்களுக்கு வந்து நீதி வேணும், எங்களுக்கு நீதி வேணும், தலித் மக்கள் கொல்லப்படுறாங்க, எங்களுக்கு நீதி வேணும், நாங்கள் ஓட்டு போட்டு தானே நீங்கள் ஜெயிச்சிங்க, அடுத்த தேர்தல் வரும்போது நீங்கள் சேரியை பார்த்து வரணும், இப்படியெல்லாம் பேசுகிறது வந்து இது வந்து சரியா? திமுக அரசு வந்து என்னமோ தலித் மக்களுக்கு எதிராகவே செயல்படுற மாதிரியும் அப்படின்ற ஒரு கோர்வையில் தான் வந்து, ஆனால் ஓப்பனாக அதை சொல்லவும் மாட்டேன்றார். அப்படி மழுப்பி அப்படி போய் என்னதான்ப்பா உனக்கு வேணுன்ற மாதிரி ஆளுங்க வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு அவர் ஒரு செயலை வந்து செய்து வச்சுருக்காரு ரஞ்சித். சரி, அதை விடுவோம். இந்த கேஸில் வந்து சம்போ செந்திலும் சிங் ராஜாவும் தப்பிக்கணும்னா அவங்க சரண்டர் ஆகிறது நல்லதுன்ற மாதிரி பலரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா வந்து பாம் சரவணன் வந்து இவங்க 2 பேரையும் கொண்டுட்டு பாம் சரவணன் வந்து அவர் ரொம்ப டயர்டாக தான் இருக்கார், ஆனால் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்கிற ஆள் மாதிரி தான் தெரியுது. அவருடைய அண்ணன் அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த செய்தி கேட்டு அங்கே வந்து அந்த பாடி பார்த்த போதோ இல்லை பாடி பார்க்காமையோ என்னன்னு தெரியல, அது வந்து கரெக்டான நியூஸ் வரமாட்டேன்து. அந்த செய்தி கேட்ட உடனே அவர் மாரடைப்பு வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவருக்கு காலமாயிட்டாருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது வந்து உண்மையாக இருந்தால் உண்மையிலேயே வந்து அவ்வளோ விசுவாசமான ஒரு ஆள், ஒரு குடும்பம் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக இருக்காங்கன்னா உண்மையிலேயே பாம் சரவணனை பார்த்து இந்த சிங் ராஜாவும் சம்போ செந்திலும் பயப்படணும் அப்படின்னு தான் பலரும் பேசிக்கிறாங்க. இதில் வந்து சம்போ செந்திலுடைய புது ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்றது தான் ஒரு மெயினான மேட்டர். சிங் ராஜாவை கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க, ஆனால் சம்போ செந்திலை பிடிப்பாங்களான்றது, பிடிக்க முடியுமான்றது வந்து நம்ம காவல்துறைக்கு ஒரு பெரிய ஒரு சவால். ஆனால் நம்ம காவல்துறை மேலே எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை இருக்குது, அவங்க வந்து கண்டிப்பாக பிடிப்பாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ தூரத்துக்கு இந்த ஒரு கொலை வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவ்வளோ விஷயங்களை வெளிக்கொண்டு வந்த காவல்துறைக்கு அது தெரியாதா அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் வந்து நம்ம ஆளுங்க வந்து அதை வந்து ஐயோ இதெல்லாம் வந்து ஏதோ மறைக்கிறதுக்காக செய்கிறாங்க, இதெல்லாம் வந்து இப்படி செய்கிறாங்க, இதெல்லாம் வந்து பொய், எல்லாமே பொய் அப்படின்னா என்னதாங்க உண்மை? இதுதான் வந்து எனக்கு புரியல. காவல்துறை மேலே என்றைக்குமே நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க. அவங்க வந்து அந்த ஒரு சம்பளத்துக்காக வேலை செய்து சும்மானா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிடையாது எல்லா காவல்துறையும். காவல்துறையில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் அந்த மாதிரி சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கிறவங்களா இருந்தால் நம்மலாம் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது. பல நாடுகளில் பல மாநிலங்கள்லேயே வந்து எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது காவல்துறையுடைய ஒரு அலட்சியத்தினால அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இவ்வளோ தூரத்துக்கு வந்து இதில் இவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றத வெளிக்கொண்டு வந்த காவல்துறைக்கு உண்மையிலேயே பாராட்டுகள் தான் வந்து தெரிவிக்கணும். அதுவும் ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் இன்வெஸ்டிகேட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து சும்மா தூங்கினா இருக்காங்க. அவங்க மேலே நம்பிக்கை வைப்போம். கண்டிப்பாக வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க, யார் இதனுடைய மெயினான ஆள், இந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும், இந்த கேஸ் வந்து சால்வ் ஆகும். காவல்துறைக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள், நம்மளுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் வந்து காவல்துறை நல்லா தான் செயல்படுறாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிற ஆள். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சா அது போய் நிறைய சேனலுங்க நிறைய வீடியோங்க இந்த விஷயத்தை பற்றி போட்டுனே இருக்காங்க. சரி, நம்மளும் ஒரு வீடியோ போடுவோம். நான் வந்து இதை பார்த்து இவ்வளோ நாள் நான் ஒரு வீடியோ தான் முதல்ல போட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோ வந்து இவ்வளோ நாள் பார்த்துனே இருக்கும்போது என்னுடைய ஒப்பீனியன் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.